ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கீர்த்தி ஸ்ரதாவோட ஜானுவோட மேக்கப் ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், ஜானு சிஸ்டர் மாதிரி அந்த அளவுக்கு நான் க்ரியேட் பண்ணுவேன்னா தெரியாது, பட் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட மேக்கப் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்களோட மேக்கப் ரீக்ரியேஷன் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணாமல் எனக்கு மிஸ்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அது ஒரு ப்ரைமர் மாதிரி ஒரு லேயர் மாரி ஃபேஸில் ஃபார்ம் ஆகியிருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜானுக்கா அதில் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லாக்மியோட ப்ரைமர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக இங்கே மிஸ்ட்டை யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். மோஸ்ட்லி எனக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது பிடிக்காது, பட் இதில் ஜானு சிஸ்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனால் எனக்கு லைட்டாக எங்கெங்கே கேப் இருக்கோ அதை மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோ நல்லா நீட்டாக, நான் இதில் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா நீட்டாக த்ரெட்டிங் பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. அதை ஜானு அக்கா சொன்ன மாதிரி இது ஐப்ரோ த்ரெட் பண்ணாத ஐயில் இந்த ஐப்ரோ நம்ம ஷேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நான் லைட்டாக ஃபில் மட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து கன்சீலர் வச்சு என்னோட கார்னர் சைடு, கண்ணில் கார்னர் சைடும் அண்ட் ஐஷேடோ போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலையும் நல்லா கன்சீலர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஐப்ரோ கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணாததுனால, நீட் பண்ணாததுனால ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் கன்சீலர் வச்சு நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்ணிக்குள்ள உள்ளது நல்லா ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறதுனால அதை நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் போட்டதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ரெண்டு சைடுமே பிளெண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அப்படியே எந்தெந்த இடத்துல மட்டும் போட்டேன்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஐப்ரோ நல்லா கன்சீல் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணும் போது உங்கள் ஐப்ரோ தனியாக தெரியும். ஸோ நான் இது த்ரெட்டிங் பண்ணி நல்லா நீட்டாக ஐப்ரோ பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாததுனால ஓரளவாவது ஷேப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கன்சீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கீழே மேலே எல்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு சைடும் போட்டுக்கிறேன். ஒன் சைடு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ ரெண்டு சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் நான் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு நல்லா ஐப்ரோ லைட்டாக நான் போட்டிருக்கோம் இல்லையா, அது கன்சீல் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே மேலே பட்டிருக்கும். ஸோ ஐப்ரோ கோம் பண்ணிக்கிறேன். நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே ஃபவுண்டேஷன் போடாமல் ஃபஸ்ட்டே ஐஷேடோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோவில் ஜானு சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க லைட் ப்ரௌன் கலர் எடுத்து ரெண்டு கார்னர் சைடு மட்டும் டார்க்காக பண்ணிவிட்டு நடுவில் ரொம்ப டார்க்காக ஐ பால் இருக்கிற இடத்துல ரொம்ப டார்க்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டு கார்னரில் மட்டும் நல்ல டார்க்கான ப்ரௌன் ஷேட் ஃபஸ்ட் நல்ல லைட் ப்ரௌன் அப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்து ரெண்டு கார்னர் சைடில் மட்டும் நல்லா டார்க்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் ப்ரௌன் ஷேட் எடுத்து இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா ஃபுல்லாக
ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க, பிளெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதேமாரி நானும் கார்னரை மட்டும் நல்லா டார்க் ஆக்கிட்டு இன்னர் கார்னரும் டார்க் ஆக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னென்னா என்னோடய ஐஷேடோ ஃபில் பண்ணுற ப்ரெஷ்ஷை காணும், அதனால வந்து இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஜானுக்கா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐஷேடோலையே ஒரு கோல்டன் கலர் எடுத்து வந்து அந்த ஐபால் இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கட்டி இந்த சாரியில் வந்து அந்த கோல்டன் கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் கட்டுறதுலையும் இருக்குது. ஸோ வந்து அந்த கோல்டன் கலர் வந்து ஐபாலில் மட்டும் வச்சு நல்லா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரௌன் கலரை வந்து நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அது மட்டும் தனியாக தெரியாத மாதிரி நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ 2 ஐலையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். நான் வந்து லாக்மியோட அப்சல்யூட் ஏதோ சம்திங் நான் வந்து ஃபுல் கவரேஜ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப இது வந்து என்னோட கொஞ்சம் டார்க் ஷேடு தான். ஸோ ரொம்ப டார்க் இல்லை, லைட்டாக டார்க் ஷேடு தான். ஸோ என்ன என்னோட கொஞ்சம் இதோட கலர் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் நான் போடுவேன் எப்போவுமே. ஸோ அதேமாரி லைட்டாக போட்டுக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ஜானுக்கா வந்து அதில் வந்து நல்ல பிராண்டடாக உள்ள எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள எல்லா ப்ராடக்ட்டையும் நான் யூஸ் பண்ணி எப்படி ரீக்ரியேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வரலைனாலும் என்கிட்ட உள்ள ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணதுனால ஓரளவு வந்து பெர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து ரெவ்லானோட காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோடது வந்து ஐவரி நேச்சுரலோட அடுத்த ஷேடு ஐவரி வந்து எனக்கு சூட் ஆகும். அந்த கலர் கரெக்டான கலர், எனக்கு அது கரெக்டாக அந்த காம்பேக்ட் தான் எனக்கு கரெக்டாக சூட் ஆச்சு. ஸோ அந்த இது எடுத்து ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் எனக்கு ஸ்வெட் ஆகுமோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல போட்டுக்கிறேன், மீதி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் காதில் கழுத்துலலாம் போட மறந்துடாதீங்க. ஃபுல்லாக காது கழுத்து எல்லா இடமும் நல்லா ஃபில் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் போட போகிறேன். ஐ லுக் கம்ப்ளீட் ஆகுறது இந்த காஜல் ஐலைனர் அதில் தான். ஸோ நான் காஜல் வந்து லாக்மியோட காஜல் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மெப்ளினா கொலோசலா ஏதோ ஒன்று யூஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் விட இதான் எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வந்து நான் வேறு எதுவுமே வாங்காமல் தொடர்ந்து இதுதான் வாங்கிட்டுருக்கேன். பட் ப்ளம்மோடது கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் அது ஸ்மெட்ஜ் ஆகுது. பட் இது வந்து எனக்கு எவ்வளோ நேரம் போட்டாலும் ஸ்மெட்ஜ் ஆகிற மாதிரியே இருக்காது. ரேட்டும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ நான் இதுதான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். அதில் ஜானுக்கா வந்து கொஞ்சம் விங்லைன் வந்து போட்டிருப்பாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விங்லைன் கொஞ்சம் லைட்டாக போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக விங்லைன் இருக்கிற மாதிரி போட்டுப்போம். அண்ட் கடைசியில் வந்து லைட்டாக அந்த கோல்டன் ஷேடு வந்து கண்ணுக்கு அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதில் லைட்டாக போடுவாங்க. ஸோ அதேமாரி நம்ம கார்னரில் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அது 2 சைடையும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த 2 கார்னர்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் லிப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லிப் பாம் போட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜானு சிஸ்டர் வந்து ப்ளஷ் போடுவாங்க. யூஸ்வலாக எனக்கு வந்து ப்ளஷ் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதில் ப்ளஷ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதில் வந்து லிப் டிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிண்ட் வந்து நான் லைட்டாக எடுத்து கன்னத்துலேயும் ப்ளஷ் மாதிரி லைட்டாக ரொம்ப லைட்டாக, இது வந்து ரொம்ப லைட் பிங்க்கு, அது வந்து லைட்டாக அது ஒரு மாதிரி நேச்சுரல் கலரில் தெரியும், ஜஸ்ட் ஹெர்பில் உள்ள ஒரு டிண்ட்டு. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியல, நேரில் வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக வந்து ஃபேஸ் வந்து ரெட்டிஷான ஒரு மாதிரி பிங்கிஷில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைலைட் தான் யூஸ் பண்ணுறேன். லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஹைலைட்டர் போடுறது அவ்வளோ பிடிக்கும். அதில் வந்து ஜானு சிஸ்டர் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த லிக்யூடு ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். லிக்யூட் ஹைலைட்டர் வந்து எனக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு
ஏதோ எனக்கு இது பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கிறேன், இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் எதுலலாம் ஹைலைட் ஆகணுமோ அதுலலாம் ஹைலைட் பண்ணி நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணாமல் அப்படி விட்டிங்கன்னா அப்படி கோடு மாதிரி தெரியும். ஸோ அது அசிங்கமாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் ஜானுக்கா வந்து ஒரு 2 ஷேடு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 2 ஷேடு மிக்ஸ் பண்ணது வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் எர்ப்போட ஒரு லிப் டின்ட்டு தான், நான் சொன்னேன் இல்லையா சீட்டில் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணேன்னு. ஸோ அந்த ஷேடு தான் இது. இது வந்து கொஞ்சம் டார்க்காக நான் போட்டுக்கிறேன், ரொம்ப டார்க்காக வராது. இவ்வளோ தான் கலரே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கலரு. இந்த லிப் டிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இந்த கலர் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். ஜஸ்ட் எர்ப்ல எல்லா லிப் டிண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் எர்ப்ல உள்ளது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு லிப் டிண்ட் நீங்கள் வாங்கினாலே இது ரொம்ப 3 இயர் இது இருக்கும், எக்ஸ்பிரி டேட் இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய லுக். பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சாரி மாற்றலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். கீர்த்தி அக்கா பண்ண அளவுக்கு பெர்ஃபெக்டாக அதே மாதிரி வரலனாலும் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வச்சு நான் வந்து ஒரு பெஸ்ட்டான மேக்கப் லுக் கொடுத்துருக்கேன், ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியே உங்களை வந்து சேரும். அண்ட் இதேமாரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.